வெல்கம் பேக். நான் உங்கள் பிரபாகர் கருணாநிதி. டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 ஆகுது. பின்னாடி சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. டேட் வந்து 20 டிசம்பர். காலையிலே கிளம்பி எங்கே போகிறோன்னா நம்ம சென்னை டு காஞ்சிநகிரி ஹில்ஸ் தான் போயிட்டுருக்கேன், ராணிப்பேட் கிட்ட. போகிற வழியில் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஜஸ்ட் எங்கே போகிற ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்லி தான் இப்போ பாடி பிரிட்ஜிலேருந்து இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். டீ பிரேக் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டீ பிரேக் ஆஃப்டர் 73 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் கிட்டே இருக்கேன். இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸில் அரக்கோணம் வந்துடும். டைம் வந்து ஆல்மோஸ்ட் 8:30 ஆகுது. வீட்டுக்கிட்டேருந்து கிளம்பி 2 hours ஆகுது. பட் இன்னும் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணல. ஸ்டில் 55 கிலோமீட்டர்ஸ் மோர். ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஹைவேஸ் பிடிச்சிருந்தேன்னா ஆல்மோஸ்ட் இன்னத்துக்கு ரீச் ஆகிருக்கலாம். பட் திருவள்ளூர் ரூட் சைட் போனால் ரூட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணதுனால அந்த ரூட்டை சூஸ் பண்ணி வந்தேன். அதனால தான் இவ்வளோ டிலே. பட் டிலே ஆனாலும் ஆக்சுவலாக ரூட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஒரு 2 சண்டேவும் ஒரு சில ரீசன்னால் என்னால் போக முடியாமல் போச்சு. கண்டிப்பாக இந்த மொபைல் ஹோல்டரை சீக்கிரமாக மாற்றி ஆகணும். ரொம்ப மோசமாக இருக்குது மொபைல் ஹோல்டர். மொபைல் கீழே ஒன்றரை போல் இருக்குது. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. பட் என்ன செக் போஸ்ட்னு தெரியலையே. 55 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அரக்கோணத்துலேருந்து. இங்கேருந்து இன்னும் ஒரு 1 hour 15 minutes காட்டுது. 1 hour 15 minutesனால் ஆல்மோஸ்ட் 9:45 போல் ரீச் ஆகுன்னு சொல்லுது. பார்க்கலாம் எப்போ போகிறோன்ட்டு. ஏன்னா மறுபடியும் எங்கேயும் பிரேக் எடுக்க போகிறதில்ல. ஃப்ரம் சென்னை டு காஞ்சிநகிரி ஹில்ஸ் வந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் வந்தது. ஆல்மோஸ்ட் இப்போது நம்ம 76 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா ஹைவேஸ்னால் நம்ம வந்து ஒரு க்ரூஸ் பண்ணி போயிடலாம் ஸ்பீடில். பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வீடிங்லாம் நிறையா இருக்கிறதுனால அவ்வளோ ஃபாஸ்ட் நம்மளால் இந்த ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது இந்த மாதிரி ரோட்ஸில். ஒரு வழியில் நடுவில் ஒரே ஒரு ஃபியூல் பிரேக் மட்டும் எடுக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் இருக்குதுன்னு காட்டுது. ஸ்லோவாக தான் போகணும். டக்குன்னு கிளியர் ஆகிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அரக்கோணமில் என்ட்ரு ஆகிட்டோம். அரக்கோணம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன். இந்த வீடியோவை அரக்கோணத்தில் இருக்கவங்க யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சண்டே ஸோ மார்க்கெட்டில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தான் செய்யும். ஐ திங்க் மார்க்கெட்டை தாண்டிட்டா கொஞ்சம் காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்லி இந்த சைடில் வந்ததே இல்லைங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். உங்ககிட்ட இந்த அரக்கோணம்லாம் எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அரக்கோணத்துக்குள்ளேயே. ஸோ சுத்தமாக ரூட்ஸ் பற்றிலாம் எதுவுமே ஐடியா இல்லை இந்த இடத்துல. ஃபுல்லாக நம்ம கூகுள் மேப்போட ஹெல்ப்னால தான் போயிட்டுருக்கோம். அரக்கோணத்துலேருந்து ஷோலிங்கூர் வழியாக தான் நம்ம போகணும். இங்கேருந்து ஷோலிங்கூர் எவ்வளோ தூரம்னு தெரியல. அது போர்டு வந்தால் பார்க்கணும். ஃபியூல் ஃபில் பண்ணோம். ஃபியூல் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது.
இதுக்கு மேலே கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது அண்ட் ரோட்ஸ் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். கொஞ்சம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணால் தான் போக முடியும். 1 hour 8 minutes. 10 o'clock ரீச் ஆகும்னு சொல்லுது கூகுள். இந்த பிரிட்ஜு இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், பட் வந்ததில்லை. எப்படி பார்த்துருக்கேன்னா, இனோவேஷன் பிளேஸோட வீடியோஸில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூல் இப்போதைக்கு ஒரு 200க்கு போட்டிருக்கேன். நம்ம ஹில்ஸ் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது தேவைன்னா போட்டுக்கலாம். திங்க் சோலிங்கூர் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். மலை தெரியுதுங்களா? இந்த ரைட் சைடில் ஒரு மலை இருக்குது, அதேமாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு மலை இருக்குது, மேலே ஒரு கோவிலும் இருக்குது. இந்த மலை தெரியுதுங்களா கிளியராக? ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மலை இருக்குது அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்க மலை வந்து ஃபுல்லாக மரம் கவராக இருக்குது, தெரிய மாட்டேங்குது. என்ன கோவில் இது? ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திருக்கோவில். ஓகே, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவில்னு இருக்கு. இந்த கோவில் நல்ல ஃபேமஸான கோவில் போடுறது, அவ்வளோ க்ரௌடாக இருக்கு. ஸோ வேலூர் அண்ட் வாலாஜாக் போகிறதுக்கு நம்ம இந்த லெஃப்ட் எடுக்கணும். சித்தூர் போகணுன்னா சித்தூர் அண்ட் திருத்தணிக்கு நம்ம ரைட் எடுக்க வேண்டியது இருக்கும் இந்த இடத்துலேருந்து. நம்ம வந்து இப்போது லெஃப்ட்டு தான் எடுக்கணும். ஐ திங்க் மழை வந்ததால் நினைக்கிறேன் ஏரியெலாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு. ஸோ இதெல்லாம் காஞ்சி போயிருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது தண்ணியோட. நல்ல பெரிய ஏரி கண்டினியூ ஆகுது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல்லாக ஸோ இந்த சைடு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. அந்த சைடு ஒரு மலை இருக்குது, பட் ஃபுல்லாக கிளியர் வியூ இருக்க மாட்டேங்குது நார்மலாக நம்ம பார்க்கும்போது. ராணிப்பேட்டுக்கு ரைட் எடுக்கணும். ராணிப்பேட் இங்கேருந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் தாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணிட்டோம். ராணிப்பேட்டுக்கு 10 கிலோமீட்டர் தான். ஐ திங்க் இன்னொரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம ராணிப்பேட்டில் இருப்போம். இங்கே லோக்கல் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், மேப்பில் காட்டுற ரூட் ரொம்ப சுற்று சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ 1 2 3 டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்போசிட்டு. ஐ திங்க் இங்கே வந்தீங்கன்னா சவுத் சைதாபேட் ஸ்ட்ரீட்னு ஒன்று போகுது, அந்த தெருவில் போனோன்னா வருன்றாங்க, போய் பார்க்கலாம். இதில் எந்த மலைன்னே தெரியல, நிறைய மலை இருக்குது இந்த ஏரியாவில். இந்த ராணிப்பேட் மார்க்கெட் மாதிரி இருந்தது, அந்த இடத்துக்கு வந்த பிறகு நீங்கள் மேப்பில் போட்ட ரூட்லேயும் போகலாம். அப்படி இல்லைன்னா அங்கே லோக்கலில் கேளுங்க. நான் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்தேன். அந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து சவுத் சைதாபேட் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து தான் கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கேன். ஆமாம் 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 ஆமாம். ஸ்ட்ரைட்டாக போங்க. ஓகே, லெஃப்ட்டில் கட் பண்ணி மறுபடியும் ரைட்டில் கட் பண்ணி மேலே போனால் மலை. ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட்டா? ஆமாம். இல்லை நீங்கள் முக்கில் போய் கேளுங்க, லாலாப்பேட்டை மலை எப்படி போகணும். லாலாப்பேட் மலைன்னு சொன்னேன். சரிண்ணா, லாலாப்பேட்டை மலைன்னு லாலாப்பேட் மலை. ஓகே சரி சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. லாலாப்பேட் மலை இந்த சைடா? ஸோ ஃபுல்லாக ஊருக்குள்ளே போயிட்டு தான் வருது ரூட்டு. ரோடு ஃபுல்லாக வைக்கோ போட்டு வச்சுருக்காங்க. வைக்கோல் மேலே எதுவும் ஓட்டிகிட்டு போகணுமா? மலை ஏற ரூட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த ஹில்ஸ் தான் நினைக்கிறேன்.
பட் இதெல்லாம் ஃபுல்லாமே ஒரே மலை தான் சொல்கிறாங்க. காஞ்சனகிரி ஹில்ஸில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தோன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது அண்ட் மணிப்பாறைன்னு ஒன்று இருக்குது. ஹே கைஸ், ஓகே ஓகே ஓகே, காஞ்சனகிரி மலைக்கு செல்லும் வழின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது. நம்ம அந்த மேப்பில் வந்த வழியில் வந்திருந்தோன்னா இந்த சைட்லேருந்து வந்திருப்போம். ஸோ இதுதான் காஞ்சனகிரிக்கு போகிறதுக்கான வழி. போர்டு இங்கே இருக்குது. நவ் வி ஆர் அஃபிஷியலி இன் கஞ்சனகிரி மலை. இது எப்படி கஞ்சனகிரி மலை தான், காஞ்சனகிரியில் கஞ்சனகிரி மலை. கீழேயே அவ்வளோ பைக் நிற்குது, ஃபுல் இது போல் இருக்கு. போட்டு விட்டுருவோம் பின்னாடி அந்த நம்பரை, அது போட்டு இருக்கும். உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆன பிறகு ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே வர்றதுக்கு. ரோடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஒரு பள்ள மேடுலாம் எதுவுமே இல்லை, கிளியராக இருக்குது ரோடு. சண்டே டைமு, ஃபேமிலியோடு நிறைய பேர் வராங்க. இது ரூட் போயிட்டே தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் ரூட் போகணுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மேலே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக மலை தான் தெரியுது. வெயில் அடிக்குது, பட் ஆனால் வெயிலே தெரியல. எனக்கு காற்று அவ்வளோ சில்லுன்னு வருது. மேபி இந்த கிளைமேட்டுக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. ஸோ நம்ம சென்னையிலேருந்து இந்த பிளேஸ் வரத்துக்கு ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் ஆச்சுன்னு பார்த்தோன்னா 133 கிலோமீட்டர் நம்ம சென்னையிலேருந்து. ஹே காய்ஸ், ஃபைனலி வி ஆர் இன் கஞ்சனகிரி மலைக்கு வந்துட்டோம். மார்னிங் கிளம்பணும். மார்னிங் கிளம்புனதுலேருந்து வந்த வழிலாம் ஷூட் பண்ணேன். எப்படி இருந்ததுன்னு தெரியல, போயிட்டு எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும். இப்போ வண்டி பார்க் பண்ணியாச்சு. உள்ளே வரத்துக்கு வந்து 20 ரூபா டோக்கன் போட்டாங்க. ஸோ மலை மேலே வந்து வண்டியை பார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி அந்த சிவன் கோயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு கன்னி கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கன்னி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த கோயில் நீங்களே பாருங்கள். ஸோ அங்கே இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நிறைய குரங்கு வேறு இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, சரி பார்க்கலாம். ஸோ ஒரு ஆஞ்சநேயர் கோயில் தான் இருக்குது. ஆஞ்சநேயர் கோயில் ஐ திங்க் இந்த சைடில் இருக்கிறது தான் அந்த கன்னி கோயில்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடில் அந்த ஆஞ்சநேயர் கோயில். அந்த ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்த இடம். ஸோ கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம்.
சட்டை போடுறதுக்கு வரல இரு சரி இரு இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கிட்ட வந்து நிறைய ஷூட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நாதஸ்வரம்லாம் வாசிச்சுட்டு ஷூட்டிங் பண்ணுறாங்க. உட்காந்தேன், டைம் போனதே தெரில, எவ்வளோ நேரம் உட்காந்தனே தெரில. ஏன்னா காற்று அவ்வளோ சூப்பராக ஒரு காற்று, அமைதியாக அப்படியே செம சில் அவுட்டாக இருந்தது. கண்டிப்பாக சென்னையில் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் 133 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. இப்போ வந்து இந்த சிவன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். நிறைய பைக்கர்ஸ் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் நான் இன்றைக்கி சண்டே எதிர்பார்த்தது வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்கு க்ரௌட்லாம் இல்லை. நிறைய குரங்கு இருக்குது, பார்த்து வாங்க. மணிப்பாறை வந்து எக்ஸாக்டாக அந்த மலை மேலே போகணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வழியாக தான் போயிட்டு மேலே போகணும். ஸோ கோயிலுக்கு போய்ட்டு கண்டிப்பாக போயிட்டு நம்ம அந்த மணிப்பாறையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சவுண்டை. சரி வாங்க கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம அந்த மணிப்பாறைக்கு தான் போக போகிறோம். ஸோ நமக்கு பின்னாடி தான் கோயில் இருக்குது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அடுத்து கோயிலேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே மணிப்பாறை செல்லும் வழின்னு போட்டிருக்கு. இந்த வழியில் தான் எல்லோரும் போகிறாங்க. அண்ட் இந்த வழி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வழியை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி மலையில் ஏறி போகிற மாதிரி தான் போகணும். ஸோ அங்கே வெள்ளை கலரில் ஒரு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குல்ல மலை மேலே, அந்த இடத்துக்கிட்ட தான் போகணும். பார்ப்பா ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அங்கே ஒரு கூட்டமாக இருக்குது தெரியுதுங்களா, அந்த இடத்துக்கிட்ட தான். பட் நம்ம அவ்வளோ க்ரௌடாக இருக்கும்போது போக போகிறது இல்லை. கொஞ்சம் அந்த க்ரௌட்லாம் கிளியர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம உட்காந்து இங்கேருந்து வியூவை ரசிச்சுட்டு இருக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ஏறிடலாம். வர வழி பார்த்திங்கன்னா இதுதான், இந்த ரூட் வழியாக தான் வரணும். ஸோ வந்தீங்கன்னா பைக் பார்க்கிங்க்கெலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அழகாக பார்க் பண்ணிடலாம். வெயிலாம் இல்லைங்க, ரொம்ப ஒரு கூலாக தான் இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அந்த சைடில் என்ன இருக்குதுன்னு தெரில. நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அங்கேருந்து வியூ நல்லா இருக்குன்றாரு. ஸோ போய் நம்ம அந்த வியூவை பார்க்கலாம். சரிங்கண்ணா, எனக்கு தெரிஞ்சு ஷூ போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெட்டர்.
நான் செருப்பு போட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஷூ கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்க ஷூவாக போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி. வாவ் வா, என்ன மாதிரி ஒரு வியூ. என்ன மாதிரி ஒரு வியூ காய்ஸ். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல கேமராவில். நம்ம எவ்வளோ டாப்பில் இருக்கோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது. லுக் அட் த வியூ. வாவ், எப்படி இருக்குல்ல. இதுதான் அந்த சமாதின்னு சொன்னாங்களே, அந்த சமாதி. இது சமாதியாக என்னன்னு தெரியல, என்ன வச்சுருக்காங்கன்ட்டு. இதுதான் அந்த மணிப்பாறை தெரியுதுங்களா. அந்த க்ரௌடெல்லாம் நிற்கிறாங்க இல்லையா, அதுதான் அந்த வெள்ளை கலர் பெயிண்ட் வச்சுருக்கலாம், அந்த மணிப்பாறை. ஃபுல்லாக இந்த இடம் சுற்றி நிறைய மலை தான் இருக்குது. அங்கே மலை இருக்குது. அப்படியே எப்படி இருந்தது கைஸ் இந்த டாப் வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஐ ரியலி என்ஜாய்டு. ஒரு 133 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வரணுமா இவ்வளோ தூரம் கேட்டிங்கன்னா ஒர்த்து, ஓட்டிகிட்டு வரலாம் கண்டிப்பாக. ஸோ சொன்ன மாதிரி ஈவினிங்காக கிளம்பாதீங்க, ஏர்லி மார்னிங்காகவே கிளம்புங்க. பைக் ஆர் கார் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் லைக் பஸ்ஸில் வரலாம், அது மாதிரிலாம் பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து செட் ஆகாது, வேலைக்கும் ஆகாது. ஏன்னா மேலே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எதுவுமே ஆட்டோ அது மாதிரிலாம் எதுவும் பார்த்ததில்லை. ஸோ வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பைக் இல்லை காரில் வந்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்துட்டு போகிறதுக்கு கூட. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு 2-3 கோயில் 2 குளம்லாம் இருக்குது. அண்ட் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் உட்காருவோம். மறந்தே போயிட்டேன். காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. நடுவில் வெறும் அந்த டீ பிரேக் நிறுத்துறது மட்டும்தான். வீட்டிலேருந்து அம்மா வாழைப்பழம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. நான் கீழே சாப்பிட்லான்னு இருந்தேன், பட் ரொம்ப குரங்கு தொல்லை நிறையா இருந்தது. கண்டிப்பாக எடுத்திருந்தேன்னா ஒரு வழி ஆகிட்ருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலலாம் குரங்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த வியூவை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மணிப்பாறை போய் பார்க்கலாம். ஓகேவா? என்னோட கேமராலேயும் சார்ஜ் கம்மியாயிடுச்சு. அண்ட் மொபைல்லையும் சார்ஜ் ஒரு 30% தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பவர் பேங்க் வாங்கி ஆகணும். அண்ட் கேமராவுக்கு ஒரு ஸ்பேர் பேட்டரி ஒன்று வாங்கி ஆகணும். இந்த முள்ளு செடி குத்திடுச்சு. எல்லோரும் ஒரு வழியில் போகிறாங்கன்னா நான் ஒரு வழியில் போயிட்டுருக்கேன். எப்பயுமே அப்படி தான். நான் எல்லோரும் பண்ணுறத பண்ண மாட்டேன். ஒரு மாதிரி லூஸ். இப்படி போனால் முதல்ல அந்த மணிப்பாறைக்கு இருக்கிற இடத்துக்கு போக முடியுமான்னு தெரியல. எப்படி இருக்க ரூட்டுன்னு பாருங்கள். வழி இருக்கான்னு தெரியலையே. நம்ம பாட்டு சார் சார்னு போகிறோம். இந்த சைடில் இந்த வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சைடு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓஃப், இப்போ இங்கே இறங்கி எப்படி பேரி போகணும் அந்த மணிப்பாறைக்கு.
ஸோ இந்த வழி ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு இப்படி வந்தது. வந்தால் டஃப்பாக இருக்குது. இப்படி ஏறி இந்த பாறை மேலே ஏறி அப்படி போக வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் ஏறி போகணும். அப்படி போயிருந்தால் ஒழுங்காக தரையிலே நடந்து போயிருக்கலாம். நம்ம டிசைட் பண்ணதை நம்ம தான் அனுபவிக்கணும். வாங்க போகலாம். அதே மாதிரி ஒரு வாட்டி இந்த சைடு வரணும்னு முடிவு பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகக்கூடாது. அது எவ்வளோ டஃப்பான ரூட்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம தான் அதை சூஸ் பண்ணியிருக்கோம், போய் தான் ஆகணும். ஷூ க்ரிப் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. எப்படி இருக்குன்னு இந்த வியூ. இந்த பாறையில் தான் ஏறி வந்தது, இறங்கி வந்தது. மேலே ஏறிட்டுருக்காங்களே அந்த மாதிரி தான் ஏறி போகணும் இப்போ மேலே. ஓ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் உளுந்தோன்னா ஃபினிஷ். At last we came to மணிப்பாறை. ஸோ இப்போது இந்த பாறையை போய்ட்டு நம்ம செக் பண்ணலாம். எஸ், கேக்குதா? அந்த கார்னரில் அடித்தா சவுண்ட் ரொம்ப நல்லா வருது. இந்த இடத்துல சவுண்ட் அவ்வளோவா கிளியராக வரல. ஸோ வந்து டெய்லி வந்து நிறைய பேர் தட்டி சீக்கிரமாக அந்த பாறை சின்னதாகிடும். நீங்களாம் வந்து பார்க்கறதுக்குள்ளே இந்த மாதிரி சைஸில் தான் இருக்க போகுது. என்ன கேட்குது? மணி சவுண்ட் கேட்குதா? நார்மல் பாறையில் தட்டினா இந்த சவுண்ட் தான் வரும். இதில் தட்டினா மணி சவுண்டு, கீழே தட்டினா நார்மல். மணி நார்மல், மணி நார்மல். ஓகேங்களா? திஸ் இஸ் மணிப்பாறை. இப்போ மற்ற பாறையிலலாம் அந்த சவுண்டு வராது, இந்த பாறையில் மட்டும்தான் அந்த சவுண்டு வரும். ஸோ மணி சவுண்டு வரதுனால மணிப்பாறைன்னு இதுக்கு பேர் வச்சிட்டாங்க. ஆமாப்பா. எப்படி ப்ரோ இருக்குது? சூப்பராக இருக்கா? பாய் ப்ரோ, பாய். ஓகே கைஸ், வந்து ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப நேரம் ஆகுது, கிளம்பலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் press the bell and like button. பாறை மேலே ஏறி இது மேலே ஏறி தான் மேலே வரணும். நம்ம கீழேருந்து வந்த வழியாது பார்த்தீங்கன்னா க்ரௌட்ஸ் நிறைய வராங்க. நம்ம கிளம்பலாம். நிறைய பேர் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறதுனால அதை தட்டி அந்த பாறைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடையிற மாதிரி இருக்குது. ஸோ வந்தோம், கோயில் பார்த்துட்டோம், மேலே மணிப்பாறை பார்த்தோம், வியூ பாயிண்ட் போய் பார்த்தோம். பைக் பார்க் பண்ண இடத்துக்கிட்ட வந்தோம். ஸோ நம்ம பைக் வந்து அங்கே இருக்கு. இங்கே பார்த்தா நிறைய பேர் போயிட்டு வராங்க. என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. லிங்கமா? இதுதான் மீன் கோயில் இந்த ஏரியாலே. ஓகே, பல வருஷமா இருக்கு. அதுதான் இப்போ இது பண்ண. இதுதான் பழைய கோயில். அது இதுதான் மெயின். ஓகே, சுயம்புலிங்கம். இது வந்து யாரும் உருவாக்கல. ஓகே ஓகே ஓகே.
நமக்கு பின்னாடி இருக்குல்ல இந்த கோயில் வந்து நம்ம பைக் பார்க்கிங் விட்டோம், அது பக்கத்தில் ஸ்டெப்ஸ் மாதிரி வருது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுதான் வந்து மெயின் கோயில் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மேலே எதுவுமே ரூஃப்லாம் எதுவும் இல்லை, ஓப்பனில் தான் இருக்குது. இங்கே வந்து 108 லிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சுயம்பு லிங்கமாக, சுயம்பு லிங்கம்னா வந்து தானாக உருவாகினது சுயம்பு லிங்கம். ஸோ 108 லிங்கம் இருக்குது. அண்ட் ஒரு மெயின் லிங்கம் ஒன்று இருக்குது. மெயின் கோயில் சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோயிலுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கு இல்லையா அந்த கோவில் வந்து தான். வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கோயிலை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சுதான் வந்தோடனே இங்கே பார்த்துருப்பேன், பட் எனக்கு தெரியல. ஓகே கைஸ், கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வந்தோம், கோவில் பார்த்தோம், ஆஞ்சநேயர் கோவில் பார்த்தோம், இந்த சிவன் கோயில் பார்த்தோம், இந்த சுயம்பு லிங்கம் பார்த்தோம், அண்ட் மேலே போயிட்டு ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம், அண்ட் ஃபைனலி அந்த மணிப்பாறையை பார்த்தோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்ததுலேயே எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இல்லை ஆல்ரெடி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருந்தீங்கன்னா அதை பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டில் தட், பாய் ஃப்ரம் பிரபாகர்.